இந்த பப்பு எதிரிக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்பான். எடு அந்த கம்ப, மோது என்கிட்ட. என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க? தேவையில்லாத பொருள் எல்லாம் ஸ்கிராப்புக்கு போட்டுட்டு இருக்கேன். முன்னாடியே சொல்ல வேண்டாமா? என் தூக்கத்தை நீ கெடுத்துட்ட, என்ன ரொம்ப டென்ஷன் ஆக்கிட்ட. நீ எதுக்கு இதுக்குள்ள படுத்து தூங்குற? பின்ன என்ன பண்றது? ஸ்பைடர் என்ன 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டா தூங்க முடியும்? சரி ஓகே, அடுத்த தடவை கவனமா இருக்கேன். எம்மாடியோ! ஓஹோ, உன்கிட்ட எத்தனை தடவை சொல்லிருக்கேன், நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது டிங் டாங்னு சவுண்ட் போடாதுன்னு சொல்லிருக்கேன்ல. பழைய பொருள் எல்லாம் ஸ்கிராப்புக்கு போட்டுட்டு இருக்கேன். அதெல்லாம் ராத்திரி கொடு. ஸ்கிராப்ப கலெக்ட் பண்றவன் ராத்திரி எல்லாம் வரமாட்டான். கடவுளே, உங்களால எனக்கு கொஞ்சம் கூட நிம்மதியே இல்லாம போயிடுச்சு. இந்த அலமாரிக்கு மேல இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துரு. இங்க நிறைய பொருட்களை கொண்டு வந்து வச்சிருக்காங்க. ஜோர்தார் கூட என்னமோ கொண்டு வந்து மேல வச்சிருக்கான் பாரு. அந்த சோர்தாரா கொண்டு வந்து வச்சா தேவையில்லாத எல்லாத்தையும் இங்க கொண்டு வந்து சேர்த்து வச்சிடறான். ஏன் தான் இப்படி இருக்கானோ? இவன் மறுபடியும் உண்டியெல்லாம் உடைச்சிட்டான். புரிஞ்சுதா? இல்ல, தேவையில்லாத பொருட்கள் எல்லாத்தையும் நியூஸ் பேப்பரோட சேர்த்து ஸ்கிராப்ல போட்டுட்டேன். அடேங்கப்பா, நீ பயங்கர புத்திசாலி ஆயிட்ட போல இருக்கு. தேடி தேடி பழைய பொருள் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு கொடுத்துட்டேன். பழைய ஷூஸ், டப்பா, பாக்ஸ், பாத்திரம், ஜாடி. ஜாடியா? நீ அலமாரிக்கு மேல கொண்டு போய் வச்சிருந்தல்ல. அடாது ஆன்டிக்மா, மேடம் தன்னோட ஃப்ரெண்டுக்காக ஸ்பெஷலா வாங்கி வச்சது. அந்த மாதிரி ஆன்டிக் பொருளை யாராவது ஸ்டோர் ரூம்ல கொண்டு வந்து வைப்பாங்களா? உடைஞ்சிட கூடாதுல்ல, அதனாலதான் பத்திரமா அங்க கொண்டு போய் வச்சேன். அலமாரிக்கு மேல பத்திரமா வச்சிருக்கேன். உனக்கெல்லாம் மண்டையில மசாலாவே இல்ல. நீ என்னையே திட்டுறியா? இந்த ஹனியை எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறியே. அவன் நம்மள கேட்காமயே அதை எடுத்து வித்துட்டான். இப்ப நாம அதை திரும்ப கொண்டு வந்தாகணும். அனி, நீ அதை யார்கிட்ட வித்த? ஸ்கிராப் வாங்குறவங்க கிட்ட தான். அட ஸ்கிராப் வாங்குறவங்க கிட்ட தான் விற்க முடியும். ஜுவல்லர் கிட்டே விற்க முடியும். புரிஞ்சதா? எந்த ஸ்கிராப் விக்கிறவனுக்கு கொடுத்தமா? அவன் தான் தினமும் கத்திக்கிட்டே வருவான்ல. பேப்பர், டப்பா, பக்கெட். ஸ்கிராப் வாங்குற எல்லாருமே அப்படிதான் கத்துவான். அவன் பேர் என்ன? ஹனி. உன் பேர் இல்ல, ஸ்கிராப்ப வாங்க வந்தவன் பேரு. அது எப்படி எனக்கு தெரியும்? மேடம் ரொம்ப கோவப்பட போறாங்க பாரு. எனக்கு அந்த ஆளோட கடை எங்க இருக்குன்னு தெரியும். சரி வாங்க, சீக்கிரமா அந்த கடையில இருந்து அந்த ஜாடியை திரும்ப எடுத்துட்டு வந்துடலாம். அந்த ஸ்கிராப் வியாபாரி இங்க இல்லையே. கடை திறந்து தானே இருக்கு, உள்ள போய் தேடு. ஸ்கிராப் வியாபாரி என்ன பூதமா பாட்டிலுக்குள்ள பதுங்கி இருக்கிறதுக்கு? அவனை தேடி கண்டுபிடிச்சு நாம என்ன பண்ண போறோம்? அடே டாங்கி, அந்த ஜாடியை தேடு. பன்னி, இது ஆஸ்ட்ரோனட் ஆகிறதுக்கான டைம் இல்ல. சீக்கிரமா போய் ஜாடியை தேடு. டாங்கி, ஃபிஷ் டேங்க் பன்னியோட தலையில மாட்டிக்கிச்சு. புரிஞ்சதா? ஸ்கிராப் விக்கிறவன் கடைக்கே வந்து நீ திருடுறியா? காலம் ரொம்ப கெட்டு போச்சே. நாங்க ஒண்ணு திருட வரல, ஜாடியை எடுத்துட்டு போக தான் வந்தோம். பணத்தை கொடுத்துட்டு எடுத்துட்டு போ. முழுசா 20 ரூபா வச்சுட்டு எடுத்துட்டு போ. சரி சரி வாங்கிக்கமா. கொஞ்சம் இரு, தரேன். நீ கேட்ட ஜாடியை எடுத்துட்டு வரேன். இவன் உடனே ஒத்துக்கிட்டானே. புரிஞ்சதா?
சொல்லுப்பா இதுல உங்களுக்கு எது வேணும்? எங்களோட ஜாடி தான் எங்களுக்கு வேணும். அட நீ எது வாங்கினாலும் அது உனக்கு சொந்தமாயிடும்ல, அப்புறம் என்ன? இது கூட புரியலையா? அண்ணா இந்த ஹனி உங்ககிட்ட வித்தான்ல அந்த ஜாடி தான் எங்களுக்கு வேணும். அதை நான் ஏற்கனவே இன்னொருத்தருக்கு வித்துட்டேன்ப்பா. அட ஆமாப்பா, பட்டான் சார் அதை பார்த்ததுமே வாங்கிட்டு போயிட்டாரு. அவரோட அட்ரஸ் இருக்கா? ஆமா ஆமா இருக்கு அட்ரஸ் இருக்கு. சீக்கிரம் கொடுங்க, நாங்க அவரை பார்த்து ஜாடியை திரும்ப வாங்கிக்கிறோம். இங்க பாரியா, என் பொருளை எனக்கு கிடைக்கலன்னா எனக்கு பெரிய லாஸ் ஆயிடும். நீ போலீஸ் தானே, நீ சீக்கிரம் தேடி கண்டுபிடி. அ, 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 அ. நாங்க பட்டான் சாரை கொஞ்சம் பார்க்கணும். சொல்லுங்க, நான் தான் பட்டனோட புள்ள. போய் உங்க அப்பாவை வர சொல்லுங்க. எங்களுக்கு பட்டான் சாரோட புள்ள கிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. பட்டான் சார் கிட்ட தான் நாங்க பேசணும். நான் தான் பட்டான், சொல்லு. அட நான் தான் பட்டான் சொல்லிட்டேன். இப்ப போய் அவரை கூப்பிட்டு வா. ஏய் டாங்கி, அவர் ஒண்ணு ரிப்பீட் பண்ண சொல்லல. அவர் என்ன சொல்றாருன்னா அவர் தான் பட்டானா. ஆ, பட்டான் சார், நீங்க அந்த ஸ்கிராப் வைக்கிறவங்க கிட்ட இருந்து ஜாடியை வாங்குனீங்கல்ல? ஆமா வாங்கினேன். அந்த ஜாடி எங்களுக்கு கொடுத்துருங்க. அதை எதுக்கு நான் உனக்கு தரணும்? அதை நான் காபூலுக்கு எடுத்துட்டு போறேன். அதை என் பேகத்துக்கு பாதாம் பிஸ்தா போட்டு கொடுப்பேன். ஆனா அது என்ன வெள்ளி கிண்ணமா பாதாம் பிஸ்தாம் போட்டு சாப்பிடறதுக்கு? போ, மரியாதையா அந்த ஜாடியை கொண்டு வந்த கூட. ஏய், யார நீ மிரட்டுற? பட்டாணிய மிரட்டுறியா? உன்னை இந்த மாதிரி நசுக்கி போட்டுருவான் பாத்துக்க. அட அது இளநீராச்சே. அக்குரூட்டை உடைச்சு காட்டுங்க. இந்த தேங்காயை உடைக்கிறவரால அக்ரூட்டை உடைக்க முடியாதா என்ன? சரி பயப்படாத, நான் உன் எலும்ப உடைக்க மாட்டேன். அது இல்ல, நீங்க எங்களை என்ன வேணா பண்ணிக்கோங்க. சரி ஓகே, நீ அழாம இரு, நான் உன் எலும்ப நொறுக்க மாட்டேன். இல்ல நீ என்ன பண்ற பண்ணி? இவரு காபூல்ல இருந்து வந்தவரு. அது என்ன பிரச்சனைனா, அந்த ஜாடியை நாங்க மேடம் கிட்ட கொண்டு போய் கொடுக்கலனா அவங்க எங்களை வீட்ல இருந்து துரத்திடுவாங்க. பட்டானோட புள்ள ரொம்பவே எமோஷனல் ஆயிட்டான். ஒருவேளை அந்த ஜாடி என்கிட்ட இருந்ததுன்னா அதை நான் உனக்கு கண்டிப்பா தந்திருப்பேன். ஜாடி உங்ககிட்ட இல்லையா? அப்புறம் எதுக்கு எங்க டைமை வேஸ்ட் பண்ண? ஏய், நான் பட்டானோட புள்ள. யாராவது என்ன மிரட்டினா அவங்கள ஒரு கை பார்க்காம விட மாட்டேன். சரி, இப்ப அந்த ஜாடி எங்க இருக்கு? ஹலோ பிரதர், அந்த பப்பு அண்ணா அதை என்கிட்ட இருந்து புடிங்கிட்டு போயிட்டாரு. ஏய், நான் தான் பப்பு. என்கிட்ட மோதுனா பஞ்சர் ஆக்கிடுவேன். ஆமா, இந்த பப்புன்னு சொல்றாங்களே, அவர் எங்க இருக்காரு? திரும்பி பாரு, இங்க பாரு, நான் தான் அது. நான் தான் நீங்க தேடுற பப்பு. என்கிட்ட மோதுனா பஞ்சர் ஆயிடுவீங்க. பப்பு அண்ணே, எங்களுக்கு அந்த ஜாடி திரும்ப வேணும். அட எந்த ஜாடி? எனக்கு தெரிஞ்சது ஒரே ஒரு ஜாடி தான், ஊர்கா ஜாடி. அது வீட்ல அடுப்பாங்கரையில எல்லாம் இருக்கும். நாங்க எங்களுடைய ஜாடியை பத்தி தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நீங்க பட்டான் சார் கிட்ட இருந்து வாங்கிட்டு வந்தீங்களா? அந்த ஆன்டிக் ஜாடி எனக்கு தெரியும், அதனால தான் புடுங்கிட்டு வந்தேன். அதை நான் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல வித்துடுவேன். நிறைய காசை பாப்பேன், ஹனிக்கு காரை கிஃப்ட் பண்ணுவேன். எனக்கு கார்லாம் ஒண்ணும் வேண்டாம், நீங்க ஜாடியை கொடுங்க, அதுவே போதும். ஏ டாங்கி, உனக்கு யாரா தரேன்னு சொன்னது? ஹனிங்கிறது என்னோட ஸ்வீட் ஹார்ட்ரா. அங்க பாரு. மேடம், நீங்க பப்பு அண்ணனுக்கு கொஞ்சம் எடுத்து சொல்லி புரிய வைங்க. அந்த ஜாடி எங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் மேடம். ஓகே, நீ எனக்கு காரை கொடு, நான் உனக்கு ஜாடியை திருப்பி கொடுத்துடுறேன். அட்ரஸக்க செய்யறத திருட்டுத்தனம். இதுல பேரம் பேசுறியா? இங்க பாருங்க அண்ணே, அந்த ஜாடியை நாங்க கொண்டு போயிருவோம். என்னையே மிரட்டுறியா? தெரியும்ல, இந்த ஏரியா பப்பு நான் தான். நான் லுங்கி கட்டிக்கிட்டு இருக்கேன். நீ கவனைய போட்டுக்கிட்டாலும் நாங்க கண்டிப்பா அந்த ஜாடியை எடுத்துக்கிட்டு போயிடுவோம். புரிஞ்சுதா? மோதி பாத்தரலாம். அந்த ஜாடி இப்போ ஹனி கிட்ட தான் இருக்கு. முடிஞ்சா போய் வாங்கிக்க. ஹேய். ஏய். இந்த பப்பு எதிரிக்கும் ஒரு சான்ஸ் கொடுப்பான். எடு அந்த கம்ப, மோது என்கிட்ட.
அவனை விட்டுரு பண்ணி, அவன் வாயில இருந்து ரத்தம் வருது. அது வெறும் பான் மசாலா, புரிஞ்சதா? இன்னும் சண்டை போடலாமா வேண்டாமா? இங்க பாரு, உன் Dress அவந்துருச்சு. ஏ ஹனி, அந்த ஜாடியை திரும்ப கொடுத்துரு. இந்த பப்பு உங்க எல்லாரோட ஃபேன் ஆயிட்டேன். உங்களுக்கு எப்பாவது உதவி தேவைப்பட்டா மறக்காம என்ன கூப்பிடுங்க, நான் உடனே அங்க வந்துடுவேன். எங்களை காப்பாத்திக்க எங்களுக்கு தெரியும். முதல்ல உன்னை காப்பாத்திக்க நீ வழிய பாரு. என்ன